சைட்ல போடணும். உப்பு கால் இல்ல எனக்கு கட்ட போட்டு என்னன்னா அம்மா இருமா லாஸ்ட்ல மூடுவாங்க. அப்பா நீ பிரிச்சிட்டு என்கிட்ட தான போய் நான் கீழே இறக்கிட்டு உப்பெல்லாம் கொட்டிட்டு தான் போடணும். செவுடுங்க இந்தா உப்பெல்லாம் கொட்டிட்டு இது கூட தெரியல படா மொத்தம் கொட்டிடுங்க. எதுக்காக தான் வாங்க. அது நான் போடுவேன். கீழே இறக்கிட்டு தான் கொட்டணும். சைடுல கொட்டு. ஏய் குறா கொட்டு. சைடுல கொட்டு. பிரிடா கீழே இறக்கிடுங்கம்மா. கீழே இறக்கிட்டு கொட்டுங்கம்மா. வெயிட் தாங்கும் போது கொட்ட முடியாது. கொட்ட முடியாது. இல்ல இங்க கொட்ட முடியாது. பிரிக்க முடியா? என்னால பிரிக்க முடியுமே. சரியா பிரிச்சு தரேன். இது ஸ்டாப். பிரி. போட்டு சைடுல கொட்டுங்க. சைடுல கொட்டுங்க. கேப் இருக்கு பாருங்க. சைடுல கொட்டுங்க. மொத்தம் சைடுல கொட்டுங்க. மேலே கொட்டாதப்பா. சைடுல கொட்டுப்பா. மொத்தம் எடுத்துருங்க. ஏன் வேஸ்ட்டு? தாத்தா தலை ஃபுல்லா கொட்டிட்டாங்க. சரி அப்படிதான் கொட்டுவோம். கிளிப்பை போட்டு அவ்வளோதான் பெஞ்சிடுவாரா தாத்தா? ஆமா பெரியமா மண்ணு பதிச்சு அறி வருத்தம் பசிதாகம் மன தூயரம் இல்லை வருத்தம் பசிதாகம் மன தூயரம் அங்கே இல்லை இங்கிரிடம் வாஞ்சிப்பே இன்னவர் பாதம் சேர்வே இங்கிரிடம் மண்ணுக்கு விழக்கூடாது இன்னவர் பாதம் சேர்வே இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே தள்ள உட்காந்து போட்டி வெளியிடு தூக்குடா தூக்குடா அவ்வளோதான் விட்றா போடும் போது தெரியல. கடைசியாக நாம் ஜெபிக்கலாம். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அடித்தவுடனே வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடம் இனி அதை அறியாதது. இன்று அருமை சகோதரர் சகேயு என்கிற கோவிந்தராஜ் அவர்கள் இங்கே இல்லை. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் போய்விட்டார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாள் கர்த்தர் கொடுத்த கூடாரமாக சரீரத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்தில் சென்று விட்டது. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய சரீரத்தை, அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மண் வெட்டி கொண்டு எடுங்க. அருமையான சகேவி என்கிற கோவிந்தராஜ் ஐயாவுடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும், புழுதிக்கு புழுதியாகவும், சாம்பலுக்கு சாம்பலாகவும் நாங்கள் விதைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார் சொன்ன வசனத்தின்படி அருமையான இந்த ஐயாவுடைய சரீரம் எழுந்திருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் விதைக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு விதைத்திருக்கிறோம். இயேசுவே, நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். ஆண்டவரே, உமக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து எங்கள் தேசத்தையும், எங்கள் கிராமத்தையும், பட்டணத்தையும், ஜனங்களையும் நீர் ஆண்டவர் ரட்சிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். மகிமை உமக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிறைவு ஜபமாக மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அவர்கள் ஜபிப்பார்கள். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான ஐயானுடைய இந்த அடக்க ஆராதனையை தேவன் சமாதானமாய் முடித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா விட்டு சென்ற அம்மாவுக்காக, அவருடைய மகளுக்காக, மகனுக்காக, மருமக்களுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக, வந்திருக்கிற உறவினர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதலையும் சமாதானத்தையும் தாங்க. நீங்கள் வரும்போது நாங்கள் அவளை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. தொடர்ந்து ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் ஊழியம் செய்கிற பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும், விசேஷமாய் இந்த ஐயாவை இழந்திருக்கிறதான அன்பின் குடும்பத்தாரோடும் கிறிஸ்தின் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த கூடி வந்த எல்லா உறவினர்கள், பாசிஸ், கர்த்தருடைய ஊழியர்கள் யாவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உப்பு போடணும், உப்பு போடுறேன். இருந்த தலைவர்கள், ஊர் பொதுமக்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிக்கப்படும். உனக்கு கஞ்சத்தனா மண்ணை போடுங்க, மண்ணை போடுங்க, மண்ணள்ளி போடுங்க. போடுங்க. நீங்க அள்ளி போறது ரொம்ப வேற பிள்ளைங்களா அள்ளி போடுங்க.
போகக்கூடாது இதாடா